சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்த நம்பிக்கை. அதே மாதிரிதான் தாபியங்கள், தாபியங்கள் இன்று வரை உள்ள எல்லோரும் சொல்லி தந்தது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சிஹர் 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 என்று பயன்படுத்துகிறார். அவர்கள் யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், சிஹரை படித்து கொடுத்தார்கள். சிஹர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுல எந்த அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை. குர்ஆன்ல சிஹர் இருக்கிறது, சிஹரை பற்றி வந்திருக்குது, அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படாது, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான். ஆனால் இருக்குதா? இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஷிர்கோட போயிட்டானண்டா, சிஹர் செய்ய போறான் என்றால், ஷிர்க்குக்கு அடுத்தது என்ன? இணை வைப்புக்கு அடுத்தது என்ன? சிஹர். சூனியம் செய்ய போறான், படிக்க போறான், பழகிறான் என்றால் அது மிகப்பெரிய பாவம். 7 அழித்து விடும், உங்களை அழிக்கிற பாவங்கள்ல ஒன்று. 2ஆம் இடத்துல ஷிர்க்குக்கு அடுத்தபடி வருது. அப்ப இதை படிக்கணும், செய்யணும், அல்லது ஷிர்க்கு இந்த சிஹர் செய்யறவங்களோட அவங்ககிட்ட போய் படிக்கணும், அதை வெட்ட போகணும், இப்படி வைக்கிறது, தொடர்பு வைக்கிறது என்பது கூடாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன விளங்கிக் கொள்ளணும்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர் என்று சூனியம் என்றே ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, பொய் ஒன்று இருக்குது, ஷிர்க் ஒன்று இருக்குது. ஆனா அதுக்குன்னு நம்ம செய்யணுமா? ஷிர்க் செய்யணுமா? இல்ல. சிஹர் ஒன்று இருக்குது, செய்யணுமா? கூடாது. அதான் ரசூலா தடை செய்யறாங்க. அதை சிஹர் சூனியம் என்று ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க அதை சிஹர் செய்யாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, செய்யாதீங்க, அது பெரும் பாவம், உங்களை அழிச்சிரும்ண்டாங்க. அதனால சூனியம் என்ற ஒன்று இல்லை, அதையே நம்ப கூடாது. நாங்க சூனியம் செய்யறவனையோ மனிதர்களை யாரையும் நம்ப கூடாது. மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான அல்லாஹ்வுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடக்கும். அப்படி இல்லாம மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால் நடக்கும். இப்ப அது எப்படி புறச்சாதனம் இல்லாம இவர் தொட்டு அல்லது ஏதாவது செஞ்சா பாதிப்பு ஏற்படும். திடீரென்று இங்கால இருந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லாஹ் நாடினா முடியும். ஏன் நபிமார்கள் தொடாம கையை காட்டுறாங்க, அற்புதங்கள் நடக்குதா இல்லையா? அது நபிமார்கள் தானே. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை ஒரு குறிப்பிட்ட நபிக்கு குறிப்பிட்ட காலத்துல அல்லாஹ் கொடுப்பான்னு நீங்க சொல்ல வாரீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? அப்படி விளங்குதா ஒரு விஷயம்? நபிமார்களுடைய அற்புதம் என்பது அல்லாஹ் நாடினான் கொடுத்தான், அது அல்லாஹ் நாடினா யாரும் கொடுப்பான். இப்ப நபிமார்கள் கையை காட்டினாங்க, தொடவே இல்லை, வந்தது. நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் படைப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப படைத்தல் என்பது அல்லாஹ்க்குரியது. எனவே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத் தற்காலிகமா கொடுத்தானா? இல்ல. அப்ப புறச்சாதனம் இல்லாம வெளியில இங்க இருந்துட்டு ஒரு ஆள் செய்யறது எப்படி தாக்கம் விளைவிக்கும்? எனவே அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி கொடுப்பது? எனவே சீர நம்புறது ஷிர்க் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்!